Hi students, welcome to கணிதம் புனிதம் exercise 1.3 question number 2. இதில் A, Bன்னு ரெண்டு அணிகள் கொடுத்துருக்குறாங்க 3/3 மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு அதனுடைய பெருக்கற்பலன் AB மற்றும் BA கண்டுபிடிக்கணும். இது ஒரு பார்ட். இதை வச்சுக்கிட்டு இதன் மூலம் இந்த ஒரு 3 சமன்பாடுகள் கொடுத்துருக்காங்க. இந்த நேரிய சமன்பாட்டு தொகுப்பை தீர்க்கவும். இப்போ இந்த கணக்கை கொடுத்த உடனே உங்களுக்கு தெரியணும், இது அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. இந்த கணக்கை பார்த்த உடனே நம்ம இது நேர்மாறு அணி காணல் முறை, அதாவது எக்ஸசைஸ் 1.3 அந்த x is equal to A inverse B எல்லாமே ஞாபகத்துக்கு வரணும். ஆனால் ஏன் இதை கொடுத்துட்டு இதை கேட்குறாங்க? இது வரைக்கும் பார்த்த கணக்கில் நம்ம கணக்கில் இந்த மாதிரி ஒரு சமன்பாட்டு தொகுப்பை கொடுத்துட்டு அதை x is equal to A inverse B வச்சு நம்ம சால்வ் பண்ணோம். ஆனால் எதுக்காக இதை கொடுத்துட்டு செய்கிறாங்க? இது ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டெப். அதனால் மோஸ்ட்லி 5 மார்க்கில் கேட்கக்கூடிய ஒரு சம். நல்லா கவனிங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டியது ஏபி ரெண்டு அணியினுடைய பெருக்கற்பலன் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் பிஏ கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சா என்ன வருதுன்றதை கவனிங்க. ஸோ ஏபின்னு ரெண்டு அணிகள் எழுதியிருக்கிறோம். இதை பெருக்க போகிறோம். கவனிங்க. அப்போது இந்த நிறை முதல் நிரலை பெருக்கிறோம். -5 ஒன்று பெருக்கினா -5 + 3 + 6. ஸோ 3 6 9, 9ல் 5 போச்சுன்னா 4. முதல் நிறை ரெண்டாவது நிரல் -5 + 2 + 3. அப்போ 5 - 5 0 உங்களுக்கு தெரியும். அது மாதிரி -5 இந்த முதல் நிறை மூன்றாவது நிரல் -5 × 2 -10 + 1 + 9. அப்போது 9 1 10 10 - 10 0. இப்போ ரெண்டாவது நிரலை வச்சு பெருக்கிறோம். கவனிங்க. அப்போது மூன்றாவது நிறை அதை வச்சு பெருக்க போகிறோம். மூன்றாவது நிறை முதல் நிரல் 1 × 1 1 -3 + 2. அப்போ 1 2 3 3 - 3 0. அடுத்தது ரெண்டாவது நிரல் 1 -2 + 1 0 போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். 2 - 1 ஓரன் 2 -1 1 இதை பெருக்குனா ஒரு 3 1 3 4. ஸோ நமக்கு ஏபி என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிடைக்குது. இதில் 4 பொதுவாக வெளியே எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 1 0 0 0 1 0 0 0 1. இதனால் நமக்கு என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ஏபி இஸ் ஈக்குவல் டு 4 × I3 அப்படின்னு கிடைக்குது. இதே மாதிரி பிஏ கண்டுபிடிக்க போகிறோம். பிஏ எழுதி ஏவை ரெண்டாவதாக எழுத போகிறோம். இதை பெருக்கிற மாதிரி பெருக்கி பாருங்கள் என்ன வருதுன்னு பாருங்கள். அதே மாதிரி முதல் நிரல் -5 + 7 + 2. அப்போ 7 2 9 9 5 போச்சுன்னா 4. அதே மாதிரி முதல் நிரை நிரல் 1 + 1 1 2 -2 2 - 2 0. ஸோ உங்களுக்கு அந்த போக்கு தெரியும். இதுவும் அதே மாதிரி கிடைக்க போகுது. 3 -5 -2 + 2 0. ரெண்டாவது நிரை முதல் நிரல் -15 + 14 + 1. அப்போது 15 - 15 0. ரெண்டாவது நிரல் 3 + 2 5 5 - 1 பார்த்தீங்கன்னா 4. ரெண்டாவது நிரை மூன்றாவது நிரல் 9 - 10 + 1 10 - 10 0. அப்போது அதே மாதிரி மூன்றாவது நிரை முதல் நிரல் -10 + 7 + 3. அப்போ -10 + 10 0. மூன்றாவது நிரை ரெண்டாவது நிரல் 2 + 1 3 3 - 3 0. மூன்றாவது நிரல் 6 - 5 1 1 + 3 4. ஸோ என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிஏவும் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 × I3 அப்படின்னு கிடைக்குது. ஸோ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபி இஸ் ஈக்குவல் டு பிஏ இஸ் ஈக்குவல் டு 4I3 அப்படின்னு கிடைச்சிருக்குது. இது நம்ம கவனிக்கிறோம். இப்போ கொடுத்துருக்க சமன்பாட்டு தொகுப்பை 3 அணிகளாக எழுதுங்க. 3 சமன்பாடுகள் சேர்ந்த ஒரு தொகுப்பு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம இப்போ 3 அணிகளாக பிரித்து எழுத போகிறோம். கவனிங்க. அப்போ கெழுக்களை புறம் ஒரு அணி. கவனிங்க. ஸோ 1 1 2. அடுத்த இதில் 3 2 1 3 2 1. அது மாதிரி அடுத்தது 2 1 3. அதே மாதிரி என்ன செய்வோம்? இது ஒரு அணியாக, அதே மாதிரி என்னென்ன மாறிகள் இருக்கோ அதை ஒரு அணியாக எழுதுவோம். அப்போது அதை எப்படி எழுதுவோம்? எக்ஸு ஒய் இசட்டு. அப்போ அதே மாதிரி பி, அப்போ அதாவது கான்ஸ்டன்ஸ், அதே மாதிரி கான்ஸ்டன்ஸை 1 7 2 அப்படின்னு எழுதுவோம். இப்போ பொதுவாக இதை எப்படி எடுப்போம்? நம்ம ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பின்னு எடுப்போம். பட் இந்த கணக்கில் பாருங்கள், இந்த 1 1 2 நம்ம கொடுத்துருக்க சமன்பாடுகளில் இருக்க கெழுக்கள் எடுத்து எழுதியிருக்கோம். அது ஏற்கனவே இருக்கிற 2 அணிகளை கண்டிப்பாக ஒரு அணியாக இருக்கும்.
இந்த கணக்கும் சரி, எடுத்துக்காட்டுக்கும் சரி, அவங்க பில இருக்கிறத இங்க பாருங்க 1, 1, 2, 3, 2, 1, 2, 1, 3ன்னு பின்ற அணியும், இந்த அணியும் ஒண்ணா இருக்கு. அப்ப இத ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டூ பின்னு எப்ப எடுக்கிறதுக்கு பதிலா, இந்த கணக்குல எப்படி எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டூ சின்னு எடுக்கிறோம். அப்ப எக்ஸ் வேணும்னா நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? பி இன்வெர்ஸ் டு சி. இதெல்லாம் எப்பயும் போல தான். ஆனா, இந்த பி இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம எப்பயும் இன்வெர்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? நமக்கு ஃபார்முலா தெரியும். 1 பை டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்டூ அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ. பட் இதன் மூலம் நல்லா கவனிங்க. இத பெருக்கற் பலன வச்சு நீங்க என்ன கண்டுபிடிக்கிறீங்களோ, அதன் மூலம் இத தீர்க்கணும்னு சொல்லும்போது, இந்த பி இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம எப்பயும் கண்டுபிடிக்கிற டிட்டர்மினன்ட் ஆஃப் பியோ, அட்ஜாயின்ட் ஆஃப் பியோ கண்டுபிடிக்காம, நம்ம இந்த சமன்பாட நம்ம யூஸ் பண்ண போறோம். எந்த சமன்பாடுன்னு பார்த்தீங்கன்னா, ஏபி இஸ் ஈக்குவல் டூ பிஏ இஸ் ஈக்குவல் டூ 4i3 அப்படின்ற இந்த சமன்பாட யூஸ் பண்ண போறோம். எப்படி யூஸ் பண்றது? கவனிங்க. நமக்கு ஏற்கனவே என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏபி இஸ் ஈக்குவல் டூ 4i3 ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கங்க. நமக்கு பி இன்வெர்ஸ் வேணும்னா, 2 பக்கமும் பி இன்வெர்ஸ பிந்தைய பெருக்கலா பெருக்குங்க. அதாவது ஏ இன்டூ பி பி இன்வெர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4i3 பி இன்வெர்ஸ். புரியுதுங்களா? இப்போ நமக்கு ஏற்கனவே தெரியும் பி இன்வெர்ஸ் ரெண்டும் சேர்ந்தா நமக்கு அது வந்து அலகு அணி ஆயிரும். ஒரு அணியும் அதோடைய நேர்மாறு அணியும் பெருக்கும்போது கண்டிப்பா என்ன கிடைக்கும்? நமக்கு அலகு அணி கிடைக்கும். ஸோ இந்த பக்கம் வெறும் ஏ மட்டும் கிடைக்குது. ஏ இன்டூ i3 அல்லது ஏ மட்டும் போட்டா போதும். இந்த பக்கம் 4 இன்டூ நல்லா கவனிங்க. ஒரு அலகு அணியோட எந்த அணிய பெருக்குனாலும் அதே அணி தான் விடையா கிடைக்கும். ஸோ i3 இந்த அலகு அணியோட பி இன்வெர்ஸ பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? பி இன்வெர்ஸ் தான் கிடைக்கும். இப்ப நமக்கு ஆக்சுவலா என்ன வேணும்? பி இன்வெர்ஸ் வேணும். ஸோ இந்த 4 மட்டும் நீங்க அந்த பக்கம் எட்டு போனீங்கன்னா, அது 1/4 2 பக்கமும் 4 வகுக்கிறதா கூட வச்சுக்கோங்க. அப்ப நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பி இன்வெர்ஸ் இஸ் ஈக்குவல் டூ 1/4 இன்டூ ஏ அப்படின்னு கிடைக்குது. மத்த கணக்கும் இந்த கணக்கும் என்ன வித்தியாசம்னா, ஆக்சுவலா பி இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா நம்ம 1 பை டிட்டர்மினன்ட் ஆஃப் பி இன்டூ அட்ஜாயின்ட் ஆஃப் பி போடணும். பட் இந்த கணக்குல நம்ம ஏற்கனவே இத கண்டுபிடிச்சதுனால ஏபி இஸ் ஈக்குவல் டூ பிஏ இஸ் ஈக்குவல் டூ 4i3 அல்லது ஏபி இஸ் ஈக்குவல் டூ 4i3ன்னு தெரிஞ்சதுனால நம்ம என்ன சொல்ல வரோம்னா, பி இன்வெர்ஸ் வேணும்னா 1/4 இன்டூ ஏ செஞ்சா போதும். ஸோ நம்ம இந்த கணக்குல நமக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, x இஸ் ஈக்குவல் டூ பி இன்வெர்ஸ் சி. அப்ப இந்த பி இன்வெர்ஸ்க்கு பதிலா நான் என்ன போட்டுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1/4 இன்டூ ஏ இன்டூ சி. அப்ப x வேணும்னா நான் பி இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க தேவையில்ல. 1/4 இன்டூ கணக்குல குடுத்திருக்கக்கூடிய ஏன்ற அணி, அதாவது -5 1 3 7 1 -5 1 -1 1 இன்டூ சி அப்படின்ற அணி. சின்ற அணி எனக்கு தெரியும். இங்க எழுதியிருக்கோம் 1 7 2. பி இன்வெர்ஸ். ஸோ மத்த கணக்கும் இந்த கணக்கும் என்ன வித்தியாசம்னா, பி இன்வெர்ஸ இந்த மாரி எழுதுறது மட்டும் தான் வித்தியாசம். ஞாபகத்துல வச்சுக்கோங்க. மத்தபடி பெருக்கல் 1/4 இன்டூ இந்த அணியுடைய பெருக்கல் பாருங்க 2 அணியுடைய பெருக்கல் -5 1யும் பெருக்குனா -5 + 7 + 6 7 6 13 13ல 5 போச்சுன்னா 8. 2வது நிறைய வச்சு பெருக்குறோம். 7 + 7 14 14 - 10 4. அதே மாரி 3வது நிறைய வச்சு 1 -7 + 2. ஸோ 3 3 - 7 -4. நான் ஏற்கனவே சொன்ன மாரி இந்த 1/4 இங்க பகுதியில 4 வந்தா, கண்டிப்பா உள்ள இருக்கக்கூடிய எண்கள் வந்து 4உடைய மடங்கா தான் இருக்கும். வகுக்கிறதுக்கு ஈஸியா. அப்படி வகுத்தா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, x இஸ் ஈக்குவல் டூ வகுத்ததுக்கப்புறம் 2 1 -1 அப்படின்னு கிடைக்குது. இதுதான் தீர்வு. தேங்க் யூ.